வா உஞ்சு பாருங்க கடைசியில் நண்டு கறி எப்படி இருக்குன்னு சும்மா பயங்கரமாக இருக்கா. வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். நான் உங்கள் மாலினி. இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வயல் நண்டு வந்து சமைக்க போகிறோம். அதாவது எங்கள் நிறைய இடங்களில் வந்து மட்டக்களப்பு மாவட்டம் என்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக வந்து ஆறு அங்கே இங்கேண்டு சுற்றி சுற்றி ஆறு. அப்போ அந்த ஆற்றுல பிடிச்ச நண்டை வந்து இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். எங்களுடைய தோட்ட வயலுக்குள்ளே வச்சு சமைக்க போகிறோம். என்ன சித்தி? உண்மையிலே ஒரு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கிராமத்து முறையில் எப்படி சித்தி வந்து இதை சமைக்கிறாங்கன்றதை தான் நாம் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்துருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கு ஒரு பயங்கரமான நண்டு வேட்டை, நண்டு குழம்பும் சிவப்பரிசி சோறும் தான் நம்ம இன்றைக்கு செய்ய போகிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம், நண்டு குழம்பும் சோறும் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் சாப்பிட. சரியா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு உடைச்சி இப்படி கழுவணும், 5-6 தரம் கழுவணும். ஒரு கடைசி ஒரு 10 தரம் கழுவுனா தான் நண்டு வெள்ளையாகி ஊத்தெல்லாம் இதுக்கு நல்லா வரும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா வெள்ளை ஆகும் வரைக்கும் கழுவுங்க. ஏனண்டா நண்டு வந்து நம்ம வந்து ஒரு 5 எண்ணத்துலேயும் ஒன்றையும் கழுவியலானே சித்தி. அப்போ அதனால மெல்ல எவ்வளோ கழுவியலுமோ அவ்வளோக்கு வெள்ளை ஆகும் வரைக்கும் நல்லா நண்டா கழுவி எடுங்க. நீங்கள் நல்லா கழுவணும், ஏதா சின்ன சின்ன மண்ணுகள் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அடுத்த கறிவேப்பிலை எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க. நண்டை காட்டணுமே உங்களுக்கு ஒரு தடவை. இங்கே பாருங்கள் நண்டை எப்படி இருக்குன்னு. சும்மா பயங்கரமாக இருக்குது நண்டு. அதாவது உடைச்சி கழுவி வச்சுருக்காங்க. இங்கே வந்து தக்காளி பழம் வந்து போட போகிறாங்க. அடுத்ததாக உரல் எடுத்து வந்துருக்காங்க. இதில் வந்து வெள்ளைப்பூண்டு, அடுத்த சீரகம், மிளகு எல்லாத்தையும் வந்து இடிக்கிறோக்காமன்ட்டு சொல்லி உரல் எடுத்து வந்திருக்காங்க. இடித்து போட்டால் தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி. இந்தியாவில் பாருங்கள், நம்முடைய வயல் ஏரியாவில் தான் இந்த நண்டு குழம்பு வந்து வைக்க போகிறோம். மேலே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவில் பாருங்கள், மாடெல்லாம் வந்து நின்று மேயுது. அதில் வெங்காயம் வந்து சித்தி எத்தனை வெங்காயம் எடுத்திருக்காங்க? 3 வெங்காயம் எடுத்திருக்காங்க. 3 போதுமா சித்தி? 3 போகுது. கொஞ்சம் நண்டு தானே. நிறைய நண்டு பிடிச்சிக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு போயிருந்தானே. ஏண்டா அங்கே விற்றுத்தாங்க நாங்கள் போகிற வேலை. அதாவது கொஞ்சம் பிடிச்சவங்க விற்றுத்தாங்க. இப்போ மழை காலம் தானே, மழை காலத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கு கொஞ்சம் வெயில் எரிச்சால நண்டெல்லாம் ஓடிச்சு. நண்டு போயிட்டு எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து வெங்காயம் வெட்டிட்டாங்க. வெங்காயம், அடுத்த வந்து தக்காளி பழம் போடுங்க. நண்டுக்கு தக்காளி பழம் போடணும் என்ன சித்தி? தக்காளி பழம் எந்த கறிக்கும் போடலாம், போட்டால் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் போடலாமே. இறைச்சிக்கு, மீனுக்கு, இறால், நண்டு போடலாம், எல்லாம் போடலாம். எல்லா கறிக்கும் போடலாம், மரக்கறிக்கும் போடலாம். மரக்கறிக்கும் வந்து தக்காளி பழம் சேர்க்கலாம். தக்காளி பழம் போட்டால் அது நல்லா எல்லாத்துக்கும் சுவையானது தக்காளி பழம் தானே. கறிக்கு தேவையான வெட்டி எடுத்து தாண்டா அப்புறம் வச்சு போட்டு எடுக்கிறது தானே. வெட்டித்தெல்லாம் இருக்கல சட்டி அடுப்பில் வச்சுட்டு, அதனால எல்லாத்தையும் வந்து வேறு வேறையாக வெட்டி எடுப்போமே. எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுட்டோம்டா. கறிவேப்பிலை மரம் என்ன எப்போ முடியும்? மரம் மழைக்கு தலைக்குது தானே. முஞ்சாருங்க இப்போ அந்த அளவுக்கு வந்திருக்கு, அதை முறிச்சு எடுத்து வந்துட்டாங்க. இப்போ மழை காலம் தானே, மழை காலத்தில் வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் பரவாயில்ல, தலைச்சி வரும். அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் வெட்டுவோம். தக்காளி பழம் வெட்டியாச்சு, வெங்காயம் வெட்டித்தேன், பிறகு ரம்பலை வெட்டித்தேன், பச்சை மிளகாய் வெட்டுறேன். ஒரு 3 மிளகாய் எடுத்தால் போதும். உரைப்பா சித்தி? இது உரைப்பு தான். என்னண்டா பச்சை மிளகாய் போடணும், போட்டது உரைப்பும் கொஞ்சம் போடணும். நண்டுக்கெல்லாம் என்னன்னு சொன்னால், நான் தேங்காய் இந்த கொச்சிக்காய் கூட்ட அரைச்சி தான் நான் நண்டு குழம்பு வைக்கிறது. ஆனால் அம்மி இல்லாத காரணத்தால் இந்த தோட்டக்காணிக்குள்ள சும்மா வரட்டி எடுக்க போகிறோம். இல்லைன்னு சொன்னா மிளகு, இல்லைன்னு சொன்னா மிளகு, வெள்ளைப்பூடு, சீரகம், மஞ்சள், செத்த மிளகாய் எல்லாம் வச்சு அம்மியில் அரைச்சி இப்படி கூட்டா எடுத்து தேங்காய் கட்டி கொஞ்சம் சுட்டு எடுக்கிறேன். அதெல்லாம் வச்சு அரைச்சி
தேங்காய் பாலில் நண்டை அவிய விடணும். அவிய விட்டது அப்புறம் நம்ம அரைச்செடுக்கிற தேங்காய் இந்த இது கொச்சிக்காய் கூட்டுதிக்கு தானே அதை போட்டு வெஞ்சு அப்புறம் கறிவேப்பிலையும் ரம்பலையும் போட்டு அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு இறக்கி விட்டா நண்டு குழம்பு கமகமண்டு மணக்கும் வடிவா சாப்பிடலாம். ரெடி. நண்டுக்கு வந்து என்ன செய்யணும்? புட்டா சோறா? நல்லா பிட்டு நல்லா இடியப்பம் நல்லா. அடுத்து இப்போ இன்றைக்கு நம்ம சிவப்பரிசி சோறு. சிவப்பரிசி சோறு. அது அப்புறம் மிளகு குத்தி எடுப்போம். குத்தினா தான் நல்லா உரைப்பும் போடணும். மிளகு போட்டால் நல்லா கறிக்கு சுவையாக இருக்கும். மற்றது குளுமையாக இருக்கும். இது மிளகாய் தூளுக்கும் போட்டு அரைக்கிறது தான். ஆனால் இதுக்கு கொஞ்சம் போடணும். மிளகுத்தூள் போட்டது நல்ல நண்டு இறால் இறைச்சி அதுக்கெல்லாம் நல்ல மரக்கறிக்கெல்லாம் இல்லாட்டி தேவையில்லை. மிளகு வந்து இடிவட்டுத்து இப்போ இறக்கி எடுப்போம். எங்க பாப்பம் நல்லா இடிவட்டுத்து. இங்கே பாருங்க பவுடர் மாதிரி இடிவட்டு இருக்கு. அப்படியே இனி வந்து இறக்குறான். வா நல்ல வாசம் ஒன்று அடிக்குது. மிளகுத்தூள் இப்படி தான் இடிச்சு எடுக்கணும். பேப்பரில் வைக்கிறோம் என்னண்டா கொஞ்சம் ஈரம் தான் நிறைய. அப்போ ஒட்டு மண்டோடையா பேப்பரில் வச்சுருக்கோம். நல்ல பவுடர் ஆகிடுச்சா நீ ஈரத்துக்குள்ளே வட்ட அப்புறம் எடுக்கிற கஷ்டம் தானே. ஆமாம். சரி வெள்ளை போடும் இடிச்செடுப்போம். வெள்ளைப்பூடையும் குத்தி எடுத்துட்டு வெள்ளைப்பூடை வந்து மை மாதிரி குத்தி எடுக்கணும். நல்லா இடித்து எடுத்தது பிறகு தான் இறக்கணும். அம்மி இருந்தால் வந்து அம்மியில் அரைங்க என்ன சித்தி? அம்மியில் அரைக்கிறது நல்லா. நாங்கள் வந்து ஒரு அம்மி ஒன்று வாங்குவோம். இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஒரு அம்மி ஒன்று வாங்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா மசாலாவையும் அம்மியில் இறக்கலாமே. மஞ்சள் மிளகாய் அடுத்த சீரகம் எல்லாத்தையும் வந்து அம்மியில் அரைச்சி சமைச்சு பார்க்கணும் ஒரு நாளைக்கு. இப்போ தேங்காய் கூட்டு அரைச்சி சமைக்கிறாருண்டா தேங்காய் கூட்டு அரைச்சி சமைக்கலாம். அம்மியில் அரைக்கணும். பிறகு இந்த செத்த மிளகாய் எல்லாம் வச்சு இது கொச்சிக்காய் கூட்டு அரைச்சி சமைக்கிறேன்டா. கொச்சிக்காய் கூட்டு விரால் மீனுக்கெல்லாம் கொச்சிக்காய் கூட்டு அரைச்சி சமைச்சா தான் டேஸ்ட்டுன்னு. அப்போ ஒன்றாமல் அரைக்கணும். மஞ்சள் அரைக்கணும், சீரகம் அரைக்கணும். அப்படி எல்லாத்தையும் வந்து ஒன்று அரைக்கணும். மிளகாய் செத்த மிளகாய் தேங்காய் கட்டி எல்லாம் வச்சு அரைக்கிறேன். அப்போ பார்த்துலண்டா இப்போ பயங்கர டேஸ்ட்டாக வந்து இருக்குமுன்னு நினைக்கிறேன் இப்படி அரைச்சா. சரி நல்லா குத்தி எடுத்துட்டேன். நான் இப்போ இறக்குவோம்னே வெள்ளை போடும் நல்லா குத்திட்டேன். அது இப்போ எண்ணெய்க்குள்ள போட்டு வதக்கிறது தானே வதங்கிடும். ஆமாம். இங்கே பார்த்தீங்களா அந்த மிளகு இடிச்சோக்கு அந்த மிளகுட கலரும் சேர்ந்து வந்திருக்கு. அப்படியே மிளகுத்தூளும் பரவாயில்ல நல்ல தான் எல்லாம். அது ஒரே உரல் தானே. ஆமாம். அடுத்த சித்தி என்னென்ன போடுற? சீரகம் அதெல்லாம் போடுறது. அது இப்படி பொரிஞ்சு வரக்குள்ளே போட்டால் சரி. அது குத்த தேவையில்லை. சரி சரி. கறிவேப்பிலையும் எல்லாத்தையும் ரெடியாகி வச்சா அப்புறம் போட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம தாளிக்க போகிறோமா? தாளிக்கத்தான். தாளிக்கிறோக்கனே தாளிச்சு போட்டு அதுக்கு பிறகு தாளிக்கிற சட்டிக்குள்ளேயே நண்டை கொட்டுரு. அப்படி உப்பையும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு பிரட்டி நம்ம தாளிக்கிற சட்டிக்குள்ளே போடுறது. போட்டு தேங்காய் பாலை விடுற. தேங்காய் பாலில் நண்டாவியுமா? தேங்காய் பால் விட்டு இப்படி சொன்னால் அளவும் கொதிச்சு வத்தணும். கொதிச்சு வத்தினதுக்கு பிறகு நம்ம இப்போ மிளகாய் தூளையும் உப்பும் போட்டு குறுக்காயும் கொஞ்சம் போட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் விட்டு அதுக்கு பிறகு நம்ம தாளித்து வச்சதை போட்டு இறக்குனா சரி. பிறகு அடுப்புலையும் மண் சட்டிலையும் நண்டு சமைச்சு பாருங்க எப்படி ருசியாக இருக்கும் மணக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு இதிலே சமையுங்கள். ஆனால் வேறு சட்டியை ஒன்றுமே எடுத்துடாதங்க. நண்டு சமைக்கிறதுக்கு மண் சட்டியில் மட்டும் சமைச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பிறகு மற்றது அம்மியில் வச்சு அந்த கொச்சிக்காய் கூட்டு அரைச்சி நண்டு சமைச்சு பாருங்க. அது நல்லா அரைக்கும். ஆனால் நான் கொச்சிக்காய் கூட்டு இன்றைக்கு அரைக்கல அம்மி இல்லாத காரணத்தால். மண் சட்டி வைப்போம். மண் சட்டியை வைப்போம். இதுக்கு வந்து நண்டுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் போட்டு அதை பிரட்டி எடுத்து அந்த கிருமியல் எல்லாம் போகும். அப்புறம் மனம் போகும். என்ன சித்தி? மஞ்சத்தூள் கொஞ்சம் போடும். அதனால மஞ்சள் தூள் வந்து போகணும். நண்டுக்கு எடுத்த மீனுக்கு மஞ்சத்தூள் போட்டு கழுவுறதா? மஞ்சத்தூள் போட்டது நல்ல மேனே. நான் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு தான் எடுக்கிறேன். அடுத்த வந்து உப்பு கல்லும் போட போறீங்களா? உப்பு கொஞ்சம் போடுவோமே. ஆமாம். உப்பு நல்லா பிடிக்கும் அதில். ஓகே. இப்போ பாருங்க மஞ்சள் கலர் ஆயிடுச்சு நண்டு. நிறைய விட தேவையில்லை. சரி கொஞ்சம் விட்டுத்தான் போதும். அவ்வளோ. அடுத்த வந்து என்ன அப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சது வந்து வதக்க போகிறோம்.
எண்ணெயை பாருங்க கொஞ்சம் விட்டுருக்கேன். ஓகே இங்க பாருங்க. வாவ், வேற லெவல் சவுண்டா இருக்கு மண் சட்டிக்கு. அது கொதிக்குது நல்லா சட்டி. இப்போ எண்ணெய் விட்டு கொதிச்சுது, வெங்காயம் போடுறேன் நான். வெங்காயம் கொஞ்சம் வேகினத்துக்கு பிறகு தான், அதுக்கு பிறகு ஒன்றொண்டா போடணும். வெட்டி வச்சுருக்கிறத நான் போடுறேன். ஏன் சித்தி வெங்காயம் வந்து வதங்க நேரம் செல்லுமா? ஓ கொஞ்சம் நேரம் சொல்லும், மற்றது வேகமாக வதங்கிடும். வாவ், அதோட கருவேப்பிலை ஒன்று விழுந்துது, அதனால நல்ல வாசம் அடிக்குது. ஓ அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிக்கு போட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நான் இப்போ ஏன்னு சொன்னால் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் குறைச்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் 2-3 போட்டால் கறிக்கு சுவையாக இருக்கிறதுக்காகத்தான் நான் போடுறது. ஆமாம். அடுத்தது அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்களா தக்காளி பழம். அதுக்கு பிறகு தக்காளி பழம். தக்காளி பழத்தை போட்டோன்னா அந்த எண்ணெயில் வந்து உருகும், அப்படியே சோஸ் மாதிரி வரும். அது பொரிய பொரிய ஓ அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது உரி தான் வதங்கும். ஓ புகை விடுதில்லை, அதாவது காற்று அடிக்க புகை விடுதில்லை. அது மழையும் தானே, மழையிற காலம் பிறகு கொஞ்சம் ஈரம் தன்மை இருக்குது. ஆமாம். அதுதான் இப்போ காஞ்சி தான் பிறகு பத்துதுன்னு. ஓ வெளியால் அடுப்பும் இப்போ மழையும் வருங்கன்ட்டு பயமாக இருக்குது. அதுக்கிடையில் சமைச்சு முடிக்கணும். நாங்கள் இருக்கிற இடத்த பாருங்க, மாமரத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனால் சரியான மாங்காய் இருக்குது இங்கே. இப்படி மாங்காய் வேணுமென்றவங்க வந்து நீங்கள் வந்து ஆஞ்சிட்டு போகலாமா வீட்டை, ஃப்ரீ. எல்லாருக்குமே வந்து மாங்காய் ஃப்ரீ. இங்கே பாருங்க பதிவில் எல்லாமே வந்து பதிவில் இருக்குது. அப்போ உங்களை எல்லாருக்குமே வந்து மாங்காய் ஃப்ரீ. வாவ், இங்கே பாருங்க எப்படி வதங்குதுண்டு, வேறு லெவலில் வதங்கி வருதா. தக்காளி பழம் போட்டது தானே, கொஞ்சம் கரைஞ்சி தான் பொரியும். ஆமாம். ஓ தக்காளி பழம். ஆனால் எல்லாத்துலேயும் சென்று பிடிச்சதுக்கு பிறகு, ஊறி பிடிச்சதுக்கு பிறகு கறி சுவையாக இருக்கும். வெங்காயத்தோட எல்லாத்தோடையும் ஊறி பிடிக்கும் தானே. ஆமாம். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் போட்டு வதக்குறேன். அடுத்ததாக வந்து வெள்ளைப்பூண்டு. ஓ வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்ந்தே பொரியட்டும். அதுக்கு பிறகு ரம்ப இலை நிறைய எடுக்கல, நான் 2 ரம்ப இலை தான் எடுத்துருக்கேன். ரம்ப வந்து நிறைய போட தேவையில்லை, கறிவேப்பிலை வந்து நீங்கள் போடலாம். ஓ கறிவேப்பிலை வந்து எவ்வளவுக்கு நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல என்ன சித்தி. ஓ கறிவேப்பிலை வந்து கண்ணுக்கு தலைமுடிக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஆமாம். அதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சித்தி வந்து எனக்கு நிறைய தடவை சொல்லி தரவங்க. தலைமுடி வளர்றதுக்கு இடத்த வந்து கண் பார்வை அதுக்கெல்லாம் வந்து கறிவேப்பிலை வந்து நல்ல இதுன்னு சொல்லி எங்களுக்கு எல்லா கறிக்கும் வந்து கறிவேப்பிலை போடுவாங்க. நீங்கள் கறிவேப்பிலையில் மட்டும் பயப்படுத்தல, ரம்ப வந்து குறைச்சி போடுங்க. ரம்ப வந்து நமக்கு அவ்வளோக்கு தேவையில்லை. அது வந்து ஒரு பாசம் அடுத்த இதுகளுக்கு தான் போடலாம். கறிவேப்பிலை வந்து பரவாயில்ல. சரி கொஞ்சம் பொரியட்டுனே. ஆமாம். கொஞ்சம் எல்லாம் போட்டு தமிழகத்தூள் சீரகம் இருக்கு, கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு பிறகு தான் போடணுமே. ஓ அதுக்கு பிறகு நான் தேங்காய் கொஞ்சம் புளிஞ்சு எடுக்க போகிறேன் கறிக்கு. தேங்காய் பால்லாம் அவிய விடணுமே. ஓ தேங்காய் பால்லாம் நண்டை அவிய விட போகிறீங்க. சரி. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கடைசியாக போடுறது. ஓ வா, இங்கே பாருங்க என்ன வாசம் உண்டு. இந்த வாசத்தை வந்து நாங்கள் எடுத்து காட்டுறோம் அவங்களுக்கு போனுக்குள்ளால. உண்மையில எல்லாருமே வந்து ஓடி வந்துடுவீங்க சாப்பிட. பயங்கர வாசமாக இருக்குது. இந்த ஐடியா வந்து எனக்கு தம்பி தான் கொடுத்தவங்க. சொன்னான் 2030 தான் உங்களுக்கு வாசம் எடுக்கிறது வந்து வருமா வந்து போனுக்குள்ளால. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட ஓடி வந்துடுவீங்க. நல்லா வதங்கிட்டு இஞ்சிருங்க, நல்லா வதங்கி வந்துட்டு அதுக்கு பிறகு நான் மிளகுத்தூள் போட போகிறோம். அதாவது இடிச்சு வச்ச மிளகுத்தூள் என்ன சித்தி. மிளகுத்தூள் அது பிறகு சீரகம். இந்த சீரகம் என்ற வந்து போட்ட பிறகு தான் பயங்கர வாசமாக இருக்குமே. சின்ன சீரகம் அடுத்த பெருஞ்சீரகம் 2மே வந்து வச்சுருக்காங்க. அதுதானே மணக்கிறது. வாசத்துக்கு மட்டும் அது போடுற. ஓ கறியை வந்து அப்படியே வாசமாக இருக்குமே. ஓ கொஞ்சமாக போடணும், நிறைய போடக்கூடாது, கசக்கும். இது வந்து வறுத்து வைக்கணுமா நீங்கள்? வறுத்து வச்ச இது சித்தி. அதாவது ஏற்கனவே வந்து இப்படி மண் சட்டி இல்லை, மண் சட்டியில் வறுத்தீங்களா நல்ல மேலே சித்தி. ஓ மண் சட்டி இல்லாமல் இருக்கணும். அப்படி வறுத்து வச்சிங்கன்னா நல்ல. இதே இதுக்குள்ளே வந்து நண்டை போட்டு அவிக்க போகிறீங்க. ஓ இந்த சட்டியோட பிடிச்சிக்கிறாப்பா பொரிஞ்சி. ஓகே மசாலாங்கால வச்சாச்சு. இப்போ நண்டை போடுறேன் சட்டிக்குள்ளே. நண்டை போட்டு கொஞ்சம் அவிய விடணும், தேங்காய் பாலையும் ஊற்றி.
மஞ்சத்தூள் விடுவோம் அவியட்டு. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் மஞ்சத்தூள் விட்டு வச்சுருந்தோம், மஞ்சத்தூளும் உப்பும் அந்த தண்ணி. அடுத்த வந்து தேங்காய் பாலை சுற்றி. ஓ இப்போ தேங்காய் பால் கட்டி எடுத்துருக்குறேன், தலைப்பால் மட்டும் எடுத்துருக்குறேன். இப்போ நண்டு தலைப்பால்லாம் அவிய போகுது. அவிய போதா? சரி பால் சரி நண்டு அவியும் வரைக்கும் இதை விடணும். இப்போ நண்டு அவியும் வரைக்கும் இந்த பால் மிளகாய் தூள் போடக்கூடாது. மிளகாய் தூள் இப்போ போடுறோம் இல்லை? இல்லை இல்லை, இந்த நண்டு பால்லையே அவியணும். நல்லா அவியணுமா? சரி சரி. கொதிச்சு பால் நல்லா இந்த கட்டியாக வந்து நண்டில் பிடிக்கும். சரி மூடி விடுவேனே. அவியட்டும், மூடி விடுவோம். நண்டை போட்டு அவிய வச்சு கண்ணீரம் ஆயிட்டு திறந்து பார்ப்போம். கொதிக்குது. வா, இந்த தேங்காய் பால் விட்டு நான் இது செஞ்சது அவிஞ்சிட்டு நண்டு அவிஞ்சு கலர் மாறி வந்துடுது. பார்த்தீங்களா எப்படி கலரில் வந்திருக்கேன்ட்டு? சிவப்பு கலர் ஆகிட்டு அவிஞ்சிட்டாச்சு, உள்ளெல்லாம் அவிஞ்சிட்டா. ஓ ஓ நல்லா அவிஞ்சிட்டது. தேங்காய் பால் வற்றி எண்ணெய் உரி வருது. தேங்காய் பால் இந்த எண்ணெய் உரி வருது. தேங்காய் பால் எண்ணெய். ஓ அது பாலனுடைய எண்ணெய் வருது என்ன? ஓ அது அப்படித்தான் விடுறேன். அது சரி. அது எண்ணெய் வரக்குள்ளே இந்த எண்ணெயை அந்த எண்ணெயெலாம் நண்டு பொரியும். சரி இப்போ வந்து நம்ம போடுறது கொறுக்கா கொஞ்சம் போடுவோம். புளிக்கு வந்து நாங்கள் கொறுக்கா சேர்த்து கொள்கிறோம். ஓ உப்பு புளி விடலாமா சித்தி நண்டுக்கு? இல்லை தேசி புளி விட தேவையில்லைண்ணே. இல்லை, நண்டுலையும் பிரட்டினது தானே உப்பு. ஆமாம், அதனால் இப்போ கொஞ்சம் போடுறோம். கொஞ்சம் உப்பு போடுங்க. இப்போ மிளகாய் தூள் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு பாருங்களேன். இப்போ மிளகாய் தூள் இதைத்தான் நாங்கள் வந்து சொன்னாங்க அரைச்சி எடுக்கிறோம் அம்மியில். இது வந்து நாங்கள் வறுத்து இடித்தது. இப்போ அரைச்சி எடுக்கிறோண்டா இது வேறு ஒரு அரைப்போம். இப்போ சீரகம் அரைப்போம், மஞ்சள் அரைப்போம், அடுத்த செத்தல் மிளகாய் அரைப்போம். அப்படி வேறு போடுறோன்னா. ஓகே. இப்போ வந்து இதை பிரட்டணும். நண்டோட இந்த மிளகாய் தூளெல்லாம் பிடிக்கணும். அப்போ மிளகாய் தூள் மணக்காது வேறியா. இதிலேயே அவியும் மிளகாய் தூள். சரி இப்போ கொஞ்சம் பால் விட்டு மூடி விடுவோம். இவ்வளவு பாலும் கொதித்ததுக்கு பிறகு தாளித்து வச்சதை போட்டு இறக்குனா சரி. நண்டு வரட்டல். நண்டு வரட்டல் ரெடி. சரி மூடி விடுவோம். சிவப்பு கலரில் இருக்கு நண்டு. எப்படி? வா, வேறு லெவலில் இருக்குது. இப்பயே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த குழம்பு நல்லா பத்தணுனே. பத்தணுமா? பத்தனா தான் நண்டில் நல்லா பிடிக்கும். ஓமோ, அப்படி இல்லைன்னா நம்ம அல்ற நேரம் குழம்பு வரையா வரும், நண்டு வரையா வரும். ஓ குழம்பு அதில் வத்தி பிடிச்சாதான் நல்ல. குழம்போட விரட்டி சாப்பிட்றதான் அப்புறம். ஆமாம். பாப்பா கொஞ்சம் உப்பு புளியே போட்டால் எல்லாம் ஊறி பிடிக்கும். அப்பா கொஞ்சம் நேரம் விட தண்ணி வேணும். விட்டா இருக்கிற தண்ணி அளவு வற்றி நண்டில் பிடிச்சி சுவையாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த தாளித்து வைக்கிறது தான் முக்கியம். எல்லாம் ஊறி நண்டில் பிடிக்கணுங்க. ஆமாம். வெக்கடிக்குதப்பா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு நண்டு கறி. அதோட வந்து கடைசியில் சித்தி இறக்க போகிறோம். இனி இறக்க கிட்டவா என்ன செய்ய போகிறாங்கடா கறிவேப்பிலை. வா, வேறு லெவலில் இருக்குது. இப்படி தான் பிரட்டணும். பிரட்டல் மாதிரி வைக்கிறேன்டா இப்படி வைங்க. இனி வந்து வேலை முடிஞ்சு குழம்பு மாய் வைக்கிறேன்டா கொஞ்சம் தண்ணி கூட விட்டு குழம்பு மாய் இறக்கி எடுங்க. குழம்பு வா உஞ்சு பாருங்க கடைசியில் நண்டு கறி எப்படி இருக்குண்டு. சும்மா பயங்கரமாக இருக்கா. பிரட்டல்ண்டா இப்படி பிரட்டல் அவைங்க நண்டு. என்ன சித்தி நண்டை தூக்குறீங்க? சமைச்ச உடனே விடுறாங்கல்ல அந்த நண்டை போட்டு. சுவையா இருக்கேனே. பயங்கரமாக இந்த பாசமே மூக்க துளைக்குது எனக்கு. கொஞ்சம் தாங்க கையில். சுட போகுது. பரவாயில்ல தாங்க. ஓகே இங்கே பாருங்க.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து நண்டு கறி வந்து பயங்கரமாக வந்து வச்சு எடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், கூடாமல் இருக்குன்னு சொல்லிடுவேன். சரியா சித்தி? ஓ நல்லா இருக்குன்னு சொன்னதானே சாப்பிட வருவாங்க, இல்லாட்டி எல்லாரும் வர மாட்டாங்க. போய் சொல்ல மாட்டேனா, அதுக்காண்டி போய் சொல்ல மாட்டேன். ஓகே தாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எல்லாரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. இறைச்சி கறி வாசம் அடிக்கிற மாதிரி நண்டு கறி வாசம் அடிக்குது. முதலாவது வாசத்தில் வேலை இல்லை, சாப்பிட்டு பார்ப்போம். முதலாவது வாவ், வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. காலூருக்கு அடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அதோட கறிவேப்பிலையே அப்படியே போட்டுக்காங்க, அதெல்லாம் ஒரு டிசைன் ஆன்னு சொல்லி அப்படின்ட்டு இல்லை, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குமா தண்டோடன்னு சொல்லி கடைசியில் போட்டுவாங்க. வேறு லெவலில் இருக்குது சித்தி. நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க மேம். சரி சரி நல்லா இருக்கு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. காலண்டு நாங்கள் சாப்பிடுங்க, காலண்டை பிடிங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது. நல்லா இருக்கு, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதை மாதிரி வீடியோ உங்களுக்கு இதை மாதிரி நீங்களும் சாப்பிடணுமெண்டா கண்டிப்பாக வந்து வீட்டை வரலாம். என்ன சித்தி, ஓ இந்த வீடியோ முடிச்சு கொள்வோமா? ஓ முடிச்சு கொள்வோம். பாய் ஒன்று சொல்லுங்க. பாய். பாய்.